இது எல்லாமே சாதாரண கல் இல்ல, பாண்டியர் கால கல்வெட்டுகள். கிபி 12-13 நூற்றாண்டு காலத்துல ஸ்ரீ கோமர பன்மரான், சுந்தரபாண்டியன் போன்ற அரசர்கள் கோயிலுக்கு நிலத்தை தானமா கொடுத்திருக்காங்க. அந்த நிலத்துல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு கோயில தினமும் விளக்கறியணும் அப்படிங்கறத கல்வெட்டுல தெளிவா போட்டிருக்காங்க. அதுக்காக ஆடு பணத்தையும் கூட கொடுத்திருக்காங்க. மேலும் சுந்தரபாண்டியன் என்ற அரசர் ஒரு ஊருக்கு சுந்தரத்தோல் நல்லூர் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காரு. அதோட கணபதி, முருகன், நடராஜர் சிலைகளும் அந்த காலத்து சான்றா நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு காலத்துல இந்த கோயில் ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. சைவ மரபுகளை காப்பாத்தணுங்கிறதுக்காக போராட்டம். பாசுபதம், லகுலிச பாசுபதம், காலாமுகம் இந்த பிரிவுகள் எல்லாம் மோதி அந்த நேரத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அது சாதாரண சம்பவம் இல்ல, அது இந்த கோயிலோட வரலாறையே மாத்திய ஒரு கொலை. பாண்டியர்களோட ஆதரவோட இந்த சம்பவம் நடந்தனால சிவபக்தர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் இந்த நிலைமைக்கு ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. பாண்டியர்களும் சோழர்களும் மோதியதுக்கு அப்புறமா இந்த கோயில் மெதுவா மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அதன் சுவடுகள் மட்டும்தான் இருக்கு. அந்த காலகட்டத்துல கோயிலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனா நம்ம தான் அந்த கோயில்கள் எல்லாம் பராமரிக்காம பாதுகாக்காம விட்டுருக்கோம். அதனாலதான் அந்த கோயில்கள் எல்லாமே இந்த நிலைமையில இருக்கு.